ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இஸ் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். ஆசீர்வாதமாய் இருக்கிற வாழ்க்கை த லைஃப் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சார் என்ன ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமாக தானே இருப்பேன்? இல்லை, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமா இல்லை. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? என் கையில் வந்து பாருங்க சார், ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு கர்த்தர், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா பணத்தை வேண்டாரு, 100 ரூபாய் கொடுக்குறேன், இப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள். இன்னொரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் யாருன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான்றதுக்கு கேரண்டி கிடையாது. பிள்ளைகள் யார், புத்திரர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் இருப்பவர்கள் புத்திரர்கள். பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பிள்ளைகள், பெற்றதிலிருந்து கொடுப்பவர்கள் புத்திரர்கள். இயேசு சொன்னார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். The better standard is not being blessed but being a blessing. அதாவது சிறந்த வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை. 5000 25,000 50,000 வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அவங்களால அடுத்தது கூட சுவிசேஷம் போல. ஆனா 120 பேர் 12 பேர் சன்ஸ் ஆஃப் காட், அவர்கள் மூலம் உலகத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் கொண்டு செல்லப்பட்டது. சோ ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு எந்த மனிதன் தன் கரங்களை இணைக்கிறானோ, தன்னுடைய சம்பாத்தியத்தை இணைக்கிறானோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தசமபாகம் காணிக்கையை இணைக்கிறானோ, people who are sowing and giving, they are sons of God. Sons of God now, people who are connected with the kingdom of God. Amen. ஏன்னா புத்திரன்னா யார் தெரியுமா? ராஜ்யத்தின் புத்திரர். கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். ஹalleluya. ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தை குறித்த மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, அவன் தான் புத்திரர். அப்ப என்ன சார், உண்ண உடுக்க அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு ரொம்ப அழகா இயேசு சொல்றார் மத்தேயுல. என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் இதையே போட்டு கவலைப்படாதப்பா, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறாரு. முதலாவது ராஜ்யத்தை தேடுறா. டே சில்ட்ரன் ஆஃப் காட், சன் ஆஃப் காடா மாறுடா. டே ராஜ்யத்துக்கு வேலை செய்டா, ராஜ்யத்துக்கு கொடுறா. ஐயா அப்ப இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்க படுங்கா. ஏண்டா உசுர வாங்குறீங்க? ஏண்டா உசுர வாங்குறீங்க? எத்தனை தடவை படிச்சு சொல்றேன், ராஜ்யத்தோட இணைக்கப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க படும். 6 மாசம் தொடர்ந்து ராஜ்யத்தோட கான்சியஸ்ல போங்களேன். ராஜ்யத்தை கொடுக்கறது, ராஜ்யத்தை செய்யறது, உங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருங்களேன். 6 மாசம் கழிச்சு நான் சொல்றேன், நீங்க ஜெப அளவு இதை விட பயங்கரமா பண்ணியிருந்தா கூட வளராத அளவு அந்த 6 மாசத்துல நீங்க வளர்ந்துருப்பீங்க. எங்க நண்பர்கள் நாங்க 3-4 பேர். ஒருத்தர் மிஸ்டர் இந்தியா, இன்னொருத்தன் வந்து is in working in Malaysia, another person is in Singapore. பட் நாங்கள் 4 பேரும் ஒரே மாதிரி இந்த மெயின் ரோட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒரே ரசிக்கப்பட்டோம், ஒரே சபையில் பாஸ்ட்டை கீழே இருந்தோம், வேறு இடத்துலேருந்து ரசிக்கப்பட்டோம், ஒரே இடத்துக்கு வந்தோம், ஒருத்தர் சந்தித்தோம், நேரம் செலவழிப்போம், ஜெபிப்போம், உபவாசம் பண்ணுவோம், மலைகளுக்கு போய் வந்து நாள் கணக்காக உபவாசத்தில் இருப்போம், எல்லாம் பண்ணோம். ராஜ்யத்துக்காக எங்களை ஒப்பு கொடுத்தோம், ஊழியம் பண்ணணும்னு முடிவு எடுத்தோம். அதற்காக வந்த வேலை வாய்ப்புகளை கூட உதறி தள்ளினோம். காலேஜ் அப்படின்றதே யோசிக்காமல் பைபிள் காலேஜ் தான் வாழ்க்கையில் ட்ரீமாக நினச்சோம். கடைசியிலே வாழ்க்கையில் வந்து ஒரு டைம் வரும்போது வாய்ப்புகள் வருகிறது, சிங்கப்பூருக்கு வருது. அப்போ யூஎஸ்லாம் பெருசு இல்லை, யூஎஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் ஆகாமல் நிறையா சிங்கப்பூர் தான் டார்கெட் பண்ணிக்கிறேன் 80s. சிங்கப்பூர் அப்படின்னு. ஈவன் சினிமாவில் காட்டினாலும் சிங்கப்பூர் தான் காட்டுவாங்க, அமெரிக்காலாம் காட்ட மாட்டாங்க. அப்போ சிங்கப்பூர் வந்து ஒரு பெரிய ஒரு
ஒரு கலர்ஃபுல் சிட்டி. வாய்ப்பு வருது, மலேசியா வாய்ப்பு வருது. ஒருத்தனுக்கு வந்து இதிலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து பாடி பில்டிங்கானது எல்லாமே நல்லா இட்ஸ் கோயிங். எவ்ரிபடி இஸ் பிளஸிங். எல்லாம் கர்த்தரை தேடணும், இஸ் பிளஸிங். அப்புறம் அந்த பேட்ச்லேருந்து அடுத்த பேட்சில் வரும்போது ஒரு டீம் வந்து மினிஸ்ட்ரி ஓரியன்ட் வரும். இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், whoever blessed, whoever more blessed, அப்படி தான் பார்க்க முடியும். ஆசீர்வதிக்கப்படாத எவனும் கிடையாது. இளம் பிராயத்தில் தேவனை தேடின ஒருத்தனும் ஆசீர்வதிக்கப்படாமல் போனது கிடையாது. தேவனை தேடுவது வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு. அப்போ திரும்பி பார்க்கும்போது ரெண்டு. ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பார்க்குறேன்? யாரெல்லாம் தேவனை தேடினாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. யார் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை திரும்பி பார்த்து சொல்கிறேன், யாரெல்லாம் ராஜ்யத்தை தேடினானோ அவங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. கையை தட்டி ஆமென். 4 பேரும் டாஜுக்கு தான் போகிறோம், 4 பேரும் டாஜுக்கு ஒரு மண்டல போய் சாப்பிட்றோம், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ராஜ்யத்தை தேடினவங்க பில்லு கொடுக்குறேன். 4 பேர் சாப்பிட்றோம், ஆனால் பில்லு யார் கொடுக்குறா? தேவனை தேடினவன் இல்லை, ராஜ்யத்தை தேடினவன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீ உன் சந்ததியை நல்லா இருக்கும்னு நினைச்சினா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பதுதான் உன் சந்ததியவே ஆசீர்வதிக்கும். அவர்கள் பிள்ளைகளிடத்தில் அவருடைய மகிமை விளங்கும். நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களெல்லாம் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை பலப்படுத்தினார்களோ அவர்கள் நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய புத்தகத்தில். யாரெல்லாம் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை இணைக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் இணைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க பேர் எழுதப்படலன்னு இல்லையா, அவங்க பேரு இவங்கெல்லாம் இணைக்கலடான்னு எழுதியிருக்காராம். How God is so conscious about people who ever connected with His kingdom. எப்படி சார் மறக்க முடியும்? ஒரு வண்டி இழுக்க முடியாமல் நீங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, சார் ஒரு கை கொடுங்க சார், ஒரு கை கொடுங்க சார் கூப்பிடுறீங்க. உங்கள் பைக்கே வந்து பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டு சார், இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, சார் ஒரு கை கொடுக்குறீங்க. அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணி பார்த்து போயிருக்க வேணாமா அப்படின்னு போயிடுறான் ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படியே பார்க்குறான். ஒருத்தன் இறங்கி, சார் நான் பின்ன டயர் தூக்குறேன் சார். நான் இன்னொருத்தன் அந்த சைடு வரான். 3 பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டாங்க. 6 பேரை பார்த்தீங்க, 3 பேர் பார்த்துட்டு போயிட்டான், 3 பேர் கை கொடுத்தான். இந்த 3 பேரை நீங்கள் எக்ஸ்ட்ரா மதிப்பீங்களா மாட்டீங்களா? அப்படித்தான் அவர் இழுத்துக்கிட்டு இருக்கார் இந்த உலகத்தை. ஒரு கை கொடுறா ஜஸ்ட், இன்னொன்று இந்த வந்துட்டு ஆண்டவரே அப்படி போய் நிற்கும் போது எப்படிங்க உங்களை எக்ஸ்ட்ரா ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? கையை தட்டுக்கும் போது ஆமே ஆமே. எப்படி உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பது? எப்படி? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே தந்தவர், அவரோடு மற்றவர்கள் எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்றான். நான் என்ன விரும்புகிறேன்? என்னோட காலிங் அது, என் காலிங் அது. நேற்று நீங்கள் சோல்ஸ்னா இன்னைக்கு ராஜ்யத்துக்கு சோர்ஸ். என்னுடைய அழைப்பு அது. என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் சில்ட்ரன் ஆஃப் காட்ல இருந்து சன்ஸ் ஆஃப் காடா மாற்றணும். ஏன்னா சன்ஸ் ஆஃப் காட் வந்தா தான் இந்த பூமி அது சாபத்திலிருந்து விடுதலை ஆகும். சன்ஸ் ஆஃப் காட் தான் விடுதலையாக்க முடியும். Who are sons of God? Receivers are children of God. Givers are the sons of God. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இன்னைக்கு நம்மள வடையை சாப்பிட்றான், கொடுத்தா வாங்கிக்கிறான். செகண்ட் ரவுண்ட் வந்து பாட்டே வாங்குறான். வாங்கிக்காமனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு அவன் சுற்றி வந்து வடையை வாங்குற மாதிரி நீயும் சுற்றி வந்து ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டே இருக்கிற. ஆனால் நாள் ஒன்று வர வேண்டும், நீ வடை வாங்கிட்டு வரணும். ஏன் யாக்கோபுக்கு ஏசா மேல ஒரு ஒரு ஈர்ப்பு சொல்லுங்களேன். யாக்கோபுக்கு ஏசா மேல ஈர்ப்பு, ரெபேக்காளுக்கு யாக்கோபு மேல ஒரு ஈர்ப்பு. இவங்க 2 பேரும் ஈர்ப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? ஏன்னா ஏசா வேட்டையாடினது ஃபுல்லா சமைச்சு சூப்பரா அப்பாவுக்கு வந்து கொடுப்பான். He was supported his father. அதனால அப்பனுக்கு இவனை பிடிக்குது. அவன் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பாத்திரம் பட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் சப்போர்ட் ஆகுதுனால அம்மாவுக்கு அவனை பிடிக்குது. சிம்பிள் மேட்ரு. அப்ப தேவனுக்கு யாரை பிடிக்குது? அவருக்கு யார் சப்போர்ட்டா இருக்கானா அவனை பார்க்கும்போது அவருக்கு அவனை பிடிக்குது. நமக்குள்ள வந்துட்டாங்க, வாடா ராஜா, வாடா 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 வாடா. இந்த பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்.
ஏன் ஆண்டவரே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றியா? அது எடுத்து நீ பார்த்துருவியா? நீ சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். சரி, நான் பார்த்துடுறா. பார்த்து நான் கொடுக்குற சிலபஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க ஆண்டை, நான் கொடுத்துட்றேன். ரைட்டு, இல்லை ஏற்கனவே உனக்கு வேலை இருக்குது, பரவாயில்ல, இதையும் சேர்த்து முடிச்சிடுறேன். பார்க்குறேன், என் பிள்ளைடா என் பாரத்தை சுமக்கிறான். அவர் பாரத்தை அப்படியே ஷேர் பண்ணுறார். இந்தாப்பா, இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு. என் அன்புக்குரியவர்களே, சபையானது இப்போ என்கிட்ட கர்த்தர் ஒன்று கேட்பார், உன்ட்டு எத்தனை பேர் இப்போ வியூவர்ஸ் இருந்தாங்க? இத்தனை 1000 பேர் இருந்தாங்க ஆண்டவரே. இவ்வளோ பேரை கொடுத்தேன். சரி, எவ்வளோ பேரை நீ அவங்கள வந்து அதில் எத்தனை 1000 பேரை நீ சென்ஸ் ஆஃப் காடை சப்போர்ட்டராக மாற்றணும் சொல்லு. அது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வந்து ப்ராஜெக்டில் ஒன்று. ஐ ஹாவ் டு சப்மிட் இட். ஒன்றே நான் அவரை பார்க்கும்போது, ஆண்டவரே இத்தனை பேரை நீங்கள் எனக்கு சோல்ஸாக கொடுத்தீங்க, நான் அவனை எல்லாம் சோர்ஸாக மாற்றி உங்களுக்கு கொடுத்தேன். கையை தட்டு. ஆமே, ஆமே, ஆமே. ஸோ எவ்வளோ நாள் கிங்டமில் இந்த ஏரியா பற்றி பேசணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப வந்து பேக் டு த கிரேஸ்னு கொஞ்ச நாள் கிரேஸ் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கிருபை பேச போகிறோம், நிறையா சப்ஜெக்ட் பேச போகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எத்தனையோ வருஷம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சில்ட்ரன் ஆஃப் காட்லேயே போயிடாதபடி சன்ஸ் ஆஃப் காட் லெவலுக்கு வருவோம். இன்றைக்கு சன்ஸ் ஆஃப் காட்னா என்ன வித்தியாசம் பார்த்தேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை சில்ட்ரன் ஆஃப் காட், ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கை சன்ஸ் ஆஃப் காட். வாங்குவது சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பது சன்ஸ் ஆஃப் காட். ஆகவே பாருங்கள், ராஜ்யம் எங்கே கட்டப்படுகிறது என்று பாருங்கள். அங்கே உங்கள் கரங்களை இணையுங்கள். டோன்ட் பி லெட் பை அதர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாய்ஸ், பட் பை த வாய்ஸ். ஏன் வந்து இங்க இருக்க பிசாசு சில்ட்ரன் ஆஃப் காடை வச்சிருக்க விரும்புறான். சன் ஆஃப் காடை மாறிட்டா ராஜ்யத்தில் என்ன செஞ்சிருவ? என்னை துரத்திட்டு உங்க ராஜ்யத்தை, உங்க அப்பா ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவேன். அதனால உன்னை சில்ட்ரன் ஆஃப் காடாக வைக்க விரும்புகிறேன். சில்ட்ரன் ஆஃப் காட்னா என்ன? வாங்கிட்டே இருக்கிறேன். நீ எவ்வளவு வாங்கினாலும் பிசாசுக்கு நஷ்டமே கிடையாது. நீ எவ்வளவு வாங்கினாலும் நஷ்டம் கிடையாது. ஆனா 100 ரூபா கொடுத்தா கூட, நீ கொடுக்கறது 100 ரூபானா கூட அவனுக்கு பெரிய நஷ்டமாகுது. ஏன்னா அந்த ரூபா ராஜ்யத்துக்காய் செலவழிக்கப்படுகிறது. அதனாலதான் கொடுக்கிறத தடுப்பதற்கு தன்னால் முயன்ற மட்டும் தன்னுடைய சகாக்களை பல ஊர்களிலிருந்து அனுப்புகிறான். போப்பா, போய் மக்களை கொடுக்க கூடாதுன்னு பேசு. சரியா? எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? நல்லா தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி நல்லா ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னு தெரியுதா? தெரியுங்க. ஏன் கொடுத்தா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுரும். ஆமா, கொடுத்தா அவன் சன்ஸ் ஆஃப் காடா மாறுறான். ஆமா, அப்ப அவனை கொடுக்க கூட நிப்பாட்டணும். சரி, எப்படிலாம் நிப்பாட்ட போற? கொடுக்குற காசு சரியா செலவழிக்கப்படலன்னு சொல்றேன் 1, 2. கொடுக்க வாங்குற ஊழியக்காரன் சரியா இல்லைன்னு சொல்றேன் 3. அவன் கொடுக்குற தீர்க்கதரிசி தப்புன்னு சொல்றேன் 4. எப்படியாச்சும் கொடுக்க நிப்பாட்டிடுவோம். அப்ப கிங்டம் நிப்பாட்டிடலாம். வெரி குட்ரா மவனே, என் பெத்த பிள்ளடா ராசா, போய் சொல்றா கொடுக்குறான்னு சொல்றா ராசா. சரியா? சரிங்க ராசா, செல்ல குட்டி போடா அப்படின்னு சொல்லுவான். கொடுக்காதிருங்கள். ஏன்? நீ சில்ட்ரன் ஆஃப் காடாவே இருக்கணும். நீ சில்ட்ரன் ஆஃப் காடா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் சாபத்துல இருக்கும். என்னைக்கு சபை கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு சன்ஸ் ஆஃப் காடா மாறுது. என்னைக்கு சன்ஸ் ஆஃப் காடா சபை மாறுதோ அன்னைக்கு இந்த உலகம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். மறக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸை பேசுறதுக்கு வந்து இந்த சில மாதங்களுக்கு முன்னாடி, இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கான தேவைக்காக இந்த செமினார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துகிற ஒரு விஷயத்தை பேச போகும்போது, நீங்கள் மதுரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் பேசுங்க சார், அவர் தான் சார்னு கொடைக்கானல்னு அனுப்பிச்சுட்றாங்க. சரி, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் போல் கோட்டு டை சூட்லாம் போட்டு ஆள் கும்முன்னு வந்து எம்டியா உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா, அந்த ஆள் இங்கே ரப்பர் பேண்டை போட்டு போனிட்டேல போட்டு விட்டு வந்து காவியை போட்டு விட்டு டவக்குன்னு திருவே ரோடை போட்டு விட்டு உட்காந்துருக்கிறாப்புல. இவர் சாமியார்ட்ட வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா, அவர் தான் ஓனரு. என்ன அப்படின்னா கர்த்தர் சொன்னார். அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அவன் ராஜாக்களும் ஆசாரி, நீ படித்த அந்த அவன் செயல்படுத்திட்டான். ஓனர் ராஜாவும் நானே, ஐயா ஆசாரியிடும் நானேன்றான். நீ கையை கட்டி போய் ஐயா இடம் கிடைக்குமா என்ன சொல்றான்? கால் மணி இப்படி தாங்க பேசுறான், இப்படி தான் உட்காந்து பேசுறான். அப்படி உட்காருங்க அப்படின்றான். கர்த்தர் சொன்னாரு, ராஜ்யங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆமென், ஆமென். இந்த பூமிக்கு தான் நான் ரத்தம் சிந்தினேன். உங்க அப்ப நான் இங்க ரத்தம் சிந்திருக்கிறேன். யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் போய் நின்றுட்டு கை எட்டிட்டு வாங்குறேனே வாங்காத. சரி, நான் மீட்டிங் நடத்துறேன், ஏதாச்சும் ஒரு இடத்த கொடு. எங்களுக்கு இடம் இல்லை. அப்புறம் எங்கடா நடத்துறது? அம்பிட்டு போயிடும். இந்த உலகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவ்வளவாய், சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
என் பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட உலகத்துக்கான அர்த்தம் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகம். அது இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை குறிக்கல, இந்த உலகம்ன்ற மெட்டீரியலை குறிக்கல. ஆனால் இயேசு பூமிக்கு வந்து இந்த உலகமாகிய ஜனங்களுக்கு இந்த எர்த்துக்கும் அந்த ரத்தம் சிந்திருக்கிற மீட்டு இருக்கிற. நான் போய் நிற்கிறேன், நாங்கள் போய் உட்காந்துருக்குறோம். உட்காந்த உடனே சரி பண்ணிடுவோம், டீலிங் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச உடனே இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்றார் அவரு. இல்லைங்க இருக்கட்டும், சொல்லக்கூடாது. சரி, உங்கள் முன்பாக வைக்கப்பட்டதை புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் ஒன்றை நீங்கள் குறித்து என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. போட்டு சாப்பாடை போடுவேன்னா வரிசையாக உட்காந்து எய்த்தாப்பில் பார்த்தா ஃபுல்லாக அம்பிட்டு பயல்களும் பாவம் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அங்கே இருக்க பைபிள் காலேஜ், அவங்க காலேஜில் அம்பிட்டு வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி கும்முன்னு இது பண்ணிவிட்டு வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. வந்து உள்ள டெக்கரேஷன்லாம் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எய்த்தாப்பில் சாப்பிட உட்காடுறேன், இலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கையை கழுவிட்டு நின்று தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 பசங்க சாப்பிட்டு ஒரு பசங்க மட்டும் பாடுறாடே அவரை பாடுறான்றா என்ன ஒன்று என்னடா எனக்கு அவன் பார்க்க அப்படியே பாவமாக இருக்கு. ஐயோ, என் வாழ்க்கையே வந்து வெளி உலகமே பார்க்க முடியாது, வெளியிலே அனுப்ப மாட்டான். இவங்களுக்குலாம் என்னைக்கிடா சுவிசேஷன் சொல்ல போகிறோம், எப்படா ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவரை பாருட்டான். அண்ணா கிட்ட இப்போ என்னடா என்ன தெரியுமா உனக்குன்னு, அண்ணே டெய்லி உங்களை டிவியில் நான் பார்ப்பேன் 8 மணிக்கிட்டா. நான் சொன்னேன் யூடியூப் பார்ப்பியா அப்படின்னு. யூடியூப்லண்ணே ஃபோனில் அனுமதிக்கிறேன், ஃபோனில்ண்ணே டிவிண்ணே. சாயந்தரம் ஒரு 2 hours டிவி போடுவாங்க, அது ஒரு சேனல் நீங்கள் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 1 hour உங்களை பார்க்குறேன். கர்த்தர் சொன்னார், பரவாயில்லடா ரீச் பண்ணிட்டியடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தேன், நம்ம சேனல் உலகமெங்களும் கொண்டு சொல்லணும் இயேசு நாமத்தில். எங்கெங்கெல்லாம் வந்து வெளியே வர முடியாத கிறிஸ்தவர்களும் கூட, ரகசிய கிறிஸ்தவர்களும் வந்து தேவனை அறியாத இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போ பார்த்தாலும் வந்து இது சரியா அது சரியா, காரியம் சந்தைக்கு போனால் என்ன செய்ய மாட்டானா, என்னங்க வயசானெல்லாம் உட்காந்துருக்கீங்க, பழைய பழமொழியை சொன்னால் சொல்ல மாட்டேன்றீங்க. காரியம் சந்தைக்கு போனால் ஒன்றுமே வாங்க மாட்டான். அந்த மாதிரி ரொம்ப வந்து இந்த நொட்ட சொல்லுறாயில தேவையில்லாத பேச்சு பேசுறது, இது சரியா அது சரியா, காணிக்கை கொடுப்பு சரியா, லேவியராகம் என்ன சொல்லுகிறது, தள்ளுபடியாகும் என்ன சொல்லுகிறது, தீபாவளி தள்ளுபடியில் போட்டு தள்ள ஒரு 100 ரூபா கொடுக்குறது எம்பிட்டு கேள்வி கேட்குற நீ. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் கேள்வி கேட்டு உனக்கு எனக்கும் காசு கொடுத்துருந்தாருன்னா நம்ம உள்ள போடுற முண்டாபணியனும் கீழே போட்ட அன்றகாரும் கூட மிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம கொடுப்பாரு. ஏன்னு கேட்கல, எதுக்கும் கேட்கல. எத்தனை முறை அவர் கொடுத்த பணத்தை நம்ம தப்பா யூஸ் பண்ணியிருப்போம். எத்தனை முறை அவர் கொடுத்த பணத்தை நீங்க தப்பா யூஸ் பண்ணி, நீங்க என்ன பணம் வாங்கினா அது அவர் கொடுத்த பணம் தானங்க. நீ வேலையில சம்பாதிச்சா அந்த வேலை அவர் கொடுத்தது தானங்க. அந்த பணத்தை எத்தனை முறை நீ தவறாக பயன்படுத்தி இருப்பாய். ஆனா நீ 100 ரூபா கொடுக்கணும்னா 1000 கேள்விகளை கேட்கக்கூடிய மனம் விரும்புகிறது என்றால், நீ தான் அந்த 1000 கடன்பட்டு மன்னிக்கப்பட்டு அந்த 100 ரூபா கடன்பட்டேன் தொண்டையை நெரிக்கிறான் பாருங்க, அது நீ தான்றேன். ஏன்னா நீ 1 லட்ச ரூபா வாங்கி தப்பா நான் என்ன செய்யறேன், செலவழிப்பேன். ஆனா 100 ரூபா கொடுத்தா கரெக்டா செலவழிக்கிறியா அப்படின்னா நான் தொண்டையை பிடிக்கிறவன். இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி பல காரியங்களை சொல்லி 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 ராஜ்யத்தை கட்ட விடாமல் பிசாசன் தடுக்கிறான். beloved brother and sister, அப்ப பாருங்க எவ்வளவு பேருக்கு அந்த ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ள போயிட்டு இருக்கு. நான் தேங்க் பண்றேன் டிவி சப்போர்ட்டர்ஸ்க்கு. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். எத்தனை குடும்பம் ராசா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அத்தனை ஆசீர்வாதம் உனக்கும் பிள்ளைகள் மேல வந்து தங்கும் என்று நான் சொல்கிறேன். ஊழியத்தை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நாட் ஓன்லி டிவி சப்போர்ட்டர்ஸ், ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா அந்த ஊழியம் எங்கெல்லாம் போய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள் அவர்கள் எல்லோரும் இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க. சாட்சி உங்கள்ட்ட பார்த்து சாட்சி சொல்லணும்னு எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. they are blessed by the word of God. நான் சொல்றேன், இவங்க ஆசீர்வாத காரணம் இவர்கள் நான் மட்டுமல்ல, என்னோடு இணைக்கப்பட்டிருக்க நீங்கள் எல்லோரும் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எப்பவுமே மனுஷன் நிறைவாயிட்டான்னு வச்சுக்காங்களேன், அவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துடும். எப்படி புரியுதா? நல்லா இருக்கணும் சார் அப்படின்ற வார்த்தை வரும். அவன் வாயில சொல்றதுக்கு முன்னாடி அவன் வயிறு நிறைஞ்ச உடனே அவன் வயிறு முத வாழ்த்திருமா. யோபு சொல்றான், அவன் இடையில வந்து நான் கொடுத்த தொண்டை கட்டினானா அவன் வாயை திறந்து ஆசீர்வதிக்கிற முன்னாடி அவன் இடுப்பு ஒன்று ஆசீர்வச்சிருமா, எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துறான். அப்படி அது பேசுமா. என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் வந்து பாருங்க, வந்து ஏசா வந்து வந்து அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னப்பா நீ போய்
வந்து வேட்டையாடிட்டு வாடா, நான் சாப்பிட்டுட்டு ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னா. என்றைக்கு ஜனங்கள் திருப்தி அடைகிறார்கள் இன்னைக்கு ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகும்? யாரெல்லாம் அந்த ஊழியத்தில் இணைஞ்சிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் போகும். ஆகவே சபையானது இந்த நாட்களிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது எழுந்து நிற்கும் என்றால் சபை தேவ புத்திரர்களாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாறி இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர்னா ராஜ்யத்தை கட்டக்கூடிய புத்திரர். ஆகவேதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் நான் சப்போர்ட்டரா மாத்துறேன். என்னை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் என்ன செய்ய விரும்புவேன்? தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளரை மாற்ற விரும்புவேன். ஏனென்றால் அவ்வளவு பெரிய பாரம், என் தகப்பனின் பாரம் என்னை அழுத்து கொண்டிருக்கிறபடினால், மை beloved brother and sister, அதை நான் மேன்மையாய் கருதுகிறேன். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள். இன்னொரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் யாருன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன் ஆசீர்வாதமா இருப்பான்றதுக்கு கேரண்டி கிடையாது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒருவேளை இதுவரை நீங்கள் ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமா இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியினுடைய சப்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு, சார் இந்த 5 ரூபா இருக்கு சார், யூ ஜஸ்ட் சோ இட் இன் காட்ஸ் லேண்ட். தேவனுடைய பார்வையில் 5 ரூபா 5 லட்சம் ஒன்றும் கிடையாது. உனக்கு எவ்வளவு தேவையில் இருக்கிறா என்பது தெரியும். You just start sowing in God's land. My beloved brother and sister, என்ன நான் கனெக்ட் ஆயிட்டேன் ராஜ்யத்துக்கு, அவ்வளவுதான். அப்பாவுடைய பாரத்தை நானும் தாங்கிறதுக்கு என்னை இணைச்சிட்டேன், அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான். அங்கதான் ஜெயிக்கிறோம். அந்த மனநிலை அங்க வருது, அங்கதான் ஜெயிக்கிறோம். It's not by just by money. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Holy Spirit. Oh, thank you Lord. Amen, 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 amen. Yes Lord. எங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய பருவம் எய்தட்டும், ஆவிக்குரிய பருவம் எய்தட்டும். Thank you Holy Spirit. நீங்க எப்படி உங்க பிள்ளைகிட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறீங்க? பேச ஆரம்பிச்சிட்டானா? தவள ஆரம்பிச்சிட்டானா? பேச ஆரம்பிச்சிட்டானா? நடக்கிறானா? பேசுறானா? என்ன பேசுறான்? ஸ்கூலுக்கு போறானா? வெரி குட். படிக்கிறானா? நல்ல மார்க் எடுக்கிறானா? பெண் பிள்ளையானால் பெரிய பிள்ளை ஆயிட்டலா? எத்தனை வளர்ச்சியை மனிதன் எதிர்பார்க்கிறான் பாருங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? திருமணம் ஆயிடுச்சா? இது நல்ல விசேஷம். எவ்வளவு எதிர்பார்க்கிற நீ? உன் பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்தா 1 வருஷத்துல எதுவும் நல்ல நல்ல செய்தி இருக்கா? எவ்வளவு எதிர்பார்ப்பு உன் பிள்ளைகிட்ட, உனக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, உன்னை படைச்சு, உன்னை உருவாக்கி, உன்னை பாலூட்டி சீராட்டி, எல்லா ஆபத்துகள் இருந்து உன்னை பாதுகாத்து, உன் அவயவங்கள் உருவாவதற்கு முன்பாகவே அது உருவாக்கப்படும் நாளையும் எழுதி வைத்து, உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகம் பண்ணி, நல்ல வார்த்தையை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்காதா என்று கேட்கிறேன். அதைத்தான் ஏசாயா எழுதுகிறான். என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அந்த திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன். It is a lamentation of a prophet. ராஜ்யத்தை குறித்த புலம்பல் அது, ஒரு தீர்க்கதரிசியின் குரல் அது. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. பாருங்க, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கையை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு தேவன் கல்லுகளை புரக்கி, அதை சுற்றி வேலி அடைத்து, அதற்கு நீர் பாய்ச்சி, அதற்கு உரமிட்டு, அது நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்தார். நம்முடைய தேவன், நீ எப்படி உன் பிள்ளைகிட்ட காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த மாதிரி உன்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். கடைசியில பழங்களை எடுத்து பார்க்கிறாரு, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத வேறு எந்த வேலையை நீ நான் செய்யலாம்?
அவர் கேட்கிறார், சொல்லுங்கப்பா, நான் உனக்கு என்ன செய்யல, வேற என்ன செய்யல, சொல்லு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உனக்கு செய்யாத எந்த வேலை நான் செய்யணும் சொல்லு. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு உணவு உடுக்க உட கொடுத்தீங்கன்னா போதும், நான் பாட்டுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் 3 நேரம் சாப்பிடாதவங்க இருக்கான். 3ல சொல்றாங்க, 3ல 1 பங்கு என்னமோ 3 நேரம் சாப்பிடாதவங்க இருக்கான். எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இது ஒண்ணு போதும் உங்களுக்கு, நான் 1 ரூபாய்க்கு உழைக்கிறேன் என்று நான் நினைப்பேனா, எவ்வளவு நல்ல வேலையை தேவன் கொடுத்துருக்காரு, எவ்வளவு நல்ல ப்ரமோஷன், எவ்வளவு போஸ்டர் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். Have you connected your hands with God's kingdom? 10 குஷ்டரோகிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு போனாயலாம். ஒருத்தன் வந்தானா, எனக்கு அது பிடிச்ச ஒரு வார்த்தை. அவன், என்னப்பா நீ தான் வந்த அப்படின்னு அவன் ஆசீர்வதிச்சு அனுப்பல. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? எப்பொழுது படித்தாலும் என்னை அசைக்கிற வார்த்தை. அறிவினா, இது அறியா வினா அல்ல, ஐய வினா அல்ல, குழல் வினா அல்ல, கொடை வினா அல்ல, இது அறிவினா. உன்னை தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிறது அறிவினா. அவர் கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் தானே? ஐயா உங்களுக்கு தெரியாதா ஐயா, தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறீங்க, வந்தவன் 10 பேரோ 50 பேரோ தெரியாதா? 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே அப்படின்றாரு. எங்கே என்றால் என்ன அர்த்தம்? மீதி 9 பேரை அவர் எதிர்பார்த்திருந்திருக்கிறார் என்ற அர்த்தம். கையை தட்டுவார்கள், அவர் ஆமென்.